உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பெருக கடவுது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, மகிமையின் தேவனே, ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில என் தேவன் அவர்கள் ஆண்டவரே வாழ்நாட்களை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவங்க ஜீவ நாளெல்லாம் என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா வித ஆண்டவரே துன்பமான காரியங்களையும் வேதனைப்படுத்துகிற காரியங்களும் ஆண்டவரே இந்த வேளையில நீக்கும்படியாய் சத்ருவானுடைய எல்லாவித ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேதனைகளில் இருந்து கர்த்தர் நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசுங்க, உங்களுடைய ஜனத்தோடு நீர் பேசும்படியாய், நீர் விடுவிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 90 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்யும்படியாய், உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாய் இந்த நேரத்தில் உங்களோடு அவர் இடைப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செயல்படும்படியாய் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எல்லா நாளும் இப்படி வேதனையா இருக்கு, நான் பிறந்ததுல இருந்து எல்லாமே எனக்கு துன்பமா இருக்கு, என் வாழ்க்கை எப்போ என் வாழ்க்கையில நன்மை நடக்கும், என் தேவன் எப்பொழுது செயல்படுவார், என் வாழ்க்கையில எப்பொழுது அவர் நன்மை செய்வார் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற உன்னோடு தேவன் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்சு இருந்த அந்த எல்லா துன்பங்களுக்கும் அது சமமாய் சரியாய் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க ஏன் உங்க வாழ்க்கையில துன்பம் வந்தது, என்னென்ன வேதனை வந்ததோ அதெல்லாம் தேவன் இந்த நேரத்துல எல்லாவற்றையும் நீக்க அவருடைய வல்லமையோடு உங்களோடு அவர் பேசுகிறார். தேவ பிள்ளைய அதை தான் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 90:15. இது எப்படி முடியும்? தேவன் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை எப்படி அவர் செய்ய போகிறார்? அந்த காரியத்தை குறித்து இந்த நேரத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம வாசிக்கலாமா? முதலாவது நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 1:31 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அருமையான தேவ பிள்ளைய, நம் கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா? எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் நன்மையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம வசனத்தை கவனிக்க முடியும். 1ஆம் நாள் ஆயிற்று, தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்க முடியும். 2ஆம் நாள் ஆயிற்று, தேவன் அது நல்லது என்று கண்டார். 3ஆம் நாள் ஆயிற்று, தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்படி எல்லா நாளும் தேவனுடைய படைப்புல எல்லாமே அது நன்மையினால தேவன் படைத்திருக்கிறார். ஆக உன் வாழ்க்கையும் சரி, உன் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் நன்மையான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நன்மையினால உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆனா அதை காணாதபடிக்கு தடுக்கிற காரியத்தை தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அருமையான தேவ பிள்ளைய, நாம செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டியது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய காலங்களை நீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய வாழ்நாட்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்க அதை விசுவாசிக்க வேணும். எந்த ஒரு மனுஷனுடைய கரத்திலையும் உங்க வாழ்க்கை இல்லை, எந்த ஒரு அதிகாரியுடைய கரத்திலும் உங்க வாழ்க்கை இல்லை, எந்த உங்களுடைய சேவிங்ஸ்ல உங்க வாழ்க்கை இல்லை. ஒருவேளை நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைய, நான் பெருசா சம்பாதிக்கலையே, எனக்கு எந்த ஒரு பெரிய சேவிங்ஸும் இல்லையே அப்படின்னு நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பெரிய சொத்து எதுவுமே இல்லையே, என் வாழ்க்கையில நான் எதுவுமே சாதிக்கலையே, சேர்த்து வைக்கலையே என்று நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய காலங்கள் ஸ்டில் எப்பொழுதும் அது கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அதை கொஞ்சம் நீங்க விசுவாசிப்பீங்களா? என் தேவனுடைய கரத்துல நீங்க இருக்கீங்க என்பதை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். உங்க காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை என் ஜனம் அறியணும் என்பதை தேவன் அவர் விரும்புகிறார். வாசிக்கலாமா? இன்னொரு வசனம். சங்கீதம் 23:6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்,
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் உங்க வாழ்நாள் முழுவதும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் தெரியுங்களா? வாழ்நாள் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையினாலும் கிருபையினால். இது எப்படி இந்த நன்மையும் கிருபையும் எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படும் தெரியுங்களா? நீங்க கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். தேவ பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிக்கணும். உங்க சூழ்நிலையை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நிலைத்திருக்கிறவங்களா பாருங்க. சபை கூடுகையில எப்போதும் அது தவறாம நிலைத்திருக்கிறவங்களா, எல்லா ஜப வேலையும் உங்க பர்சனல் வாழ்க்கையில ஜப வேலையை நீங்க அதை மிஸ் பண்ணாம எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவ சமூகத்துல நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க தொடருவீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் அதை நிரப்புவார் தேவ பிள்ளைய. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்னொரு காரியங்கள் ஏன் இந்த நன்மை தடுக்குது என்பதை நம்ம பார்ப்போமா? இந்த நன்மைக்கு தடையா இருக்கிற காரியங்களை நம்ம கவனிப்போம். உபாகமம் 18:10 நம்ம வாசிக்க கேட்போம். உபாகமம் 18:10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும். உபாகமம் 18:11. மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். உபாகமம் 18:12 நம்ம வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். ஆகவே இந்த வசனங்களை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய், வேதத்தை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவறி இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆமென். நாள் பார்க்கிற அந்த எண்ணம் உங்க வாழ்க்கையில நல்ல நாள் பார்க்கிற அந்த காரியம் இது எங்க இருந்து வருது? உலக ஜனத்துக்கிட்ட இருந்து, பாவ மனுஷங்க கிட்ட இருந்து இதை நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம அறியாமையிலே இதை ஃபாலோ பண்றவங்களா இருக்கும். வீடு கட்டும் போது நல்ல நாள் பார்க்கிற எண்ணம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது நல்ல நாள் பார்க்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது ஆண்டவருடைய பார்வையில, கர்த்தருடைய கண்கள்ல என்ன இருக்குன்னா, ஆண்டவர் அருவருக்கிற ஒரு ஜனமா நம்ம மாறி போகிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களோடு இடைப்படுகிற காரியம் என்ன தெரியுங்களா? நாள் பார்க்கிற அந்த அருவருப்பான செயலை தேவன் உங்கள் வாழ்க்கையில நீக்க விடும்படியாய் உங்களோடு பேசுகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க வாழ்க்கை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையினால் உங்களை நிரப்ப தடையா இருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? ஆமென். நாள் பார்க்கிற அந்த காரியம் அதை விட்டு விடும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த நாள் பார்க்கிற காரியம், குறி சொல்லுகிற காரியம், இதுல எல்லாம் என்ன நடக்குதுன்னா, இதை பார்க்கும் பொழுதே, இதை செய்யும் பொழுதே பிசாசானுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்க போயிடுவீங்க. ஆகவே ஆண்டவர் இதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் நீங்க நாள் பார்த்து எதையாச்சும் செஞ்சிருப்பீங்கன்னா, ஆண்டவரிடத்துல நீங்க போய் அவருடைய சமூகத்துல போய் என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க, என் வாழ்க்கை முழுவதும் நன்மையினாலே நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா இதை நான் புரிஞ்சு கொள்ளாம நான் என்ன பண்ணிட்டேன், நாள் பார்க்கிற காரியத்துல நான் போயிட்டேனே, என்ன மன்னிங்க நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அது வரைக்கும் மாற்றம் வராது. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பும் பொழுதுதான் உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அதன் நன்மையை நீங்க ருசி பார்க்க முடியும். தேவ பிள்ளைய ஆண்டவர் இந்த நாளில உன்னோடு அதை பேசுகிறார். நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அது நன்மையினால நெருங்க முடியாய் தேவன் அவர் ஏக்கமுள்ளவராய் இருக்கிறார். அது தடை செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய எண்ணம் தான். நீங்க மனுஷர்களை நோக்கி பார்க்க கூடாது. நீங்க நாள் பார்க்கிற காரியங்களா இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்னும் நம்ம கர்த்தர் நமக்கு தெளிவான காரியங்களை காட்டி கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அருமையான தேவ பிள்ளைய, இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசுவானவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல, ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்க நல்ல நாளா கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை படைத்தவர் எல்லா நாளையும் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாருங்க, அவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசுவானவர் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார் சொல்லுங்க பாப்போம்?
நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில ஆகவே என்ன காரியங்களை அவர் நடத்துவார்? உங்களுக்குள்ளாக இருந்து நன்மையை மாத்திரம் தான் நடத்துவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒரு விசேஷமாய் கர்த்தர் ஹல்லேலூயா அவர் திட்டங்களை பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம் காரியங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தா மேன்மை, நீ நன்மை செய்யலனா பாவம். இதை சொன்னவர் யார்? நம் தேவனாகிய கர்த்தர். அவருடைய காரியங்கள் என்ன? நன்மை செய்யாத இருக்கிற நன்மை செய்யாம போனா அது பாவமா ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உன்னை உண்டாக்கின ஒரு உனக்குள்ள இருந்து அவர் நன்மை செய்யாம இருப்பாரா? மகா பரிசுத்தம் உள்ளவராச்சு. உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தம் ஆக்கினாரா? ஹல்லேலூயா. நாம அவரை போல மாறி இருக்கிறோம். நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறவர். அவர் நன்மை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அவரால் நன்மை செய்யாமல் போனால் பாவம் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் நன்மையினாலே அவர் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். எப்படி முடியும், நம்ம நன்மையா முடியுமா தீமையா முடியுமா என்ற தயக்கம் உங்களுக்கு வேணாம். கர்த்தர் இந்த பயத்தை நீக்கும்படியா என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாள் முதல் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் நீர் ஆண்டவரை முடிசூட்டுகிறீர். நன்மையினாலே முடிசூட்டுகிறீர் அப்பா. ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாழ்நாள் முழுவதும் இந்த நாள் முதல் ஆண்டவரை அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்வதாகப்பா. அவர்களை ஆண்டவரே அப்பா உங்களுடைய நன்மை அவர்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பரிபூர்ண நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை ஆண்டவர் அவர்கள் மீது வருவதாக. நன்மையை கொண்டு வருகிற கிருபையும் வல்லமையும் இப்போதே ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மீது வருவதாக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.